வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாவில் ஏதோ புளிக்கூட்டு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. அதனால் இப்போ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. மிளகாலாம் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணிகிட்ருக்காரு. பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணணும். அதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து தான் நம்ம பவுடர் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வறுக்கணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி. என்னங்க இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்க? ஆமாம், அவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமா? ஃபுல்லாமே ஆனால் நல்லெண்ணெய் தான். ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான். ஓகே. புளி இதெல்லாம் கொஞ்சம் புளி, வெந்தயம், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நல்லெண்ணெயில் பண்ணுறது தான் நல்லது. டேஸ்ட்டாக இருக்குமா? அப்போ தான் அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், வாடை கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர நல்லெண்ணெய்லாம் எங்கே வருது? அதுங்க நானே நல்லெண்ணெய் ஆட்டலாமான்னு யோசித்தேன். எள்ளு போட்டிருக்கீங்களா காட்டில்? எங்கே நெல் போடுறது? எள்ளு போட்டு இருக்குது. நானும் சுற்றி பார்க்கல ₹1 எள்ளு போட்ட மாதிரி தெரியல. அந்த காலத்துலேருந்து எள்ளு விட்டுட்டாங்க, சூரியகாந்தியை விட்டுட்டாங்க, துவரம்பருப்பு துவரையை விட்டுட்டாங்க. அந்த சிறுதானியங்களில் கேப்பை, கம்பு, சோளமே போடுறதில்ல. சோளம் இப்போ ஒன்லி மாட்டுக்கு மட்டும் போடுறாங்க. இந்த இது எல்லாமே போச்சு. தட்டைப்பயிர் போடுவாங்க, சுண்டல் போடுவாங்க, எல்லாமே வந்து இப்போ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு இடத்துல போய் கம்மங்கூழ் குடித்தோம். கம்மங்கூழுக்கு போட்டிருந்தாங்க அது பச்சை மிளகாய் இந்த மாதிரி புளி தொக்கு மாதிரி செஞ்சு போட்டிருந்தாங்க. மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. அதுதான் சரி. இப்போ நம்ம ஊரில் தீர்ந்துச்சு இல்லையா, அதனால போட்டுருக்கோம். ஏன் கம்மியாக பண்ணுறோம்னா செக் பண்ணுறோம் எப்படி வருது அப்படின்னு. நம்ம பண்ணுறது எல்லாமே சிம்பிள் ரெசிபி. ரொம்ப பெரிய லெவலில் இது பண்ணிலாம் பண்ணுறது சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு தப்புன்னு பண்ணிடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இது ஃபுல்லாத்தையுமே நான் அரைச்சிடவா? ஆமாம், எல்லாத்தையும் அரைச்சி போதுமா? இந்த அளவுக்கு போதும். இது கம்மியாக தானே இருக்குது. அப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டு, இது கம்மியாக இருக்குது, சின்ன மிக்சியாக இருக்குது, அதை அரைப்படாது அப்படின்னா கொஞ்சமாக நம்ம அதுக்கு போடுறதுக்கு கல்லுப்பு. ஆமாம், எந்த பொருளுக்கும் கல்லுப்பு சேர்த்து அரைச்சோம்னா சீக்கிரம் அரைக்கணும்னு சொல்லுவாங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், சீக்கிரம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அரைச்சிடலாம். வாவ், சூப்பராக வதங்கிருச்சு. இது என்ன பொடிங்க? இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா? ஆமாம், அரைச்சி வச்சோம்ல. ஆமாம் ஆமாம். பொடியில் என்னென்ன இருக்குது? கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு இருக்குது. சீரகம் போட்டுருக்கோம். ஓ, சீரகம்மா. ஓகே ஓகே. போட்டு ஏன் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு மிளகாய் இது வைக்கிறோம் அப்படின்னா, மிளகாய் சாப்பிடல உரப்பு இருக்காது. இந்த அளவுக்கு வெந்தாவா? ஃப்ளேவர் மட்டும் இருக்கும், உரப்பு இருக்காது. அந்த உரப்பு பூரா இந்த எண்ணெயில் இறங்கிடும். இப்போ நம்ம புளி போடும்போது புளியோட ஆட் ஆகிக்கும். ஓஹோ. கொஞ்சம் பச்சையாகவே இருந்துச்சு அப்படின்னா அந்த மிளகா வந்து நம்ம கடிக்கையில் இது வந்து உரப்பு அதிகமாகிடும். இது என்ன பண்ணணும், இப்போ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு உப்பு போட்டு இறக்கிறது தான். நல்லா இதில் ஊறணும். இதுக்கு பூண்டு இந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லையா? எண்ணெயை அதிகமாக விட்டோம் அப்படின்னா இதில் பாயில் ஆகி புளி இருக்கு இல்லையா, ட்ரை ஆக போகும்போது அந்த எண்ணெய் பூரா மேலே திரண்டு வரும். நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா போதும்.
பாருங்கள். அப்படியே அந்த பச்சை மிளகா இருக்க தண்ணி, நம்ம புளியில் ஊற்றின தண்ணி இதெல்லாம் குறைய குறைய புளியும் மிளகாவும் ஒன்றும் சேர்ந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கே. இங்கே பாருங்கள், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம், இருந்தாலும் இங்கே உள்ளே பாருங்கள். காரணம் மண்சட்டி ஹீட்லேயேனா அது நல்லா வெந்துடும். இதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னா ஒரு மாதிரி முருகின மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான் நம்ம இதிலே ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த சூட்லேயே இன்னும் செம்மையாக ஆயிடும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா, வேறு உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.